பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். திரும்பவும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம எல்லாம் இணைந்து இப்போ ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களோட இணைந்து ஆண்டவரை துதித்து ஆராதிங்க. இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களுடைய நித்தியம் நீங்கள் தான், எங்களுடைய சத்தியம் நீங்கள் தான் ஆண்டவரே, எங்களுடைய நிரந்தரம் நீங்கள் தான். தலைமுறைக்கும் அவர் நம்மளை காக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறைக்கும் உம் ஃபேம் பேசப்படும். நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறைக்கும் உம் ஃபேம் பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர், மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர், மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். பெரியவர் நீர்தானே, என் பிரியமும் நீர்தானே, பெரியவர் நீர்தானே, என் பிரியமும் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. ஆமென். நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறைக்கும் உம் ஃபேம் பேசப்படும். நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறைக்கும் உம் ஃபேம் பேசப்படும். ஆமென். அவர் யாக்கோபை தமக்கென்று தெரிந்தெடுத்தாராம். நம்மளை கூட ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் வசனம் சொல்லுது. நம்மளை ஆண்டவர் பிரித்தெடுத்ததே தெரிந்தெடுத்ததே அவரை துதிக்க தாங்க. அவரை துதிக்க, அவரை பாட, நன்றி சொல்ல தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்காரு, பிரித்தெடுத்திருக்காரு. ஆமென். ஆண்டவர் வானத்திலும் பூமியிலும் அவருடைய விருப்பத்தை செய்கிறாராம். அதாவது இப்போ நீங்கள் துதிக்கிற வேலையில் ஆண்டவரே, பரலோகத்திலும் உங்கள் சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக நம்ம சொல்லும்போது, அவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் பரலோகத்தில் எப்படி செய்யப்படுதோ அதே மாதிரி பூலோகத்தில் செய்யப்படும். பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல உங்கள் குடும்பத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படும், உங்கள் குடும்பத்தில் அவருடைய விருப்பம் செய்யப்படும். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வேலையில் நாங்கள் ஆராதிக்கிற வேலையில் பரலோகத்தில் உங்கள் சித்தம் விருப்பம் எப்படி செய்யப்படுதோ அதே மாதிரி இங்கே பூமியில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில்
எங்களுடைய மினிஸ்ட்ரியில், எங்களுடைய பிஸ்னஸில் எல்லாவற்றிலும் உங்கள் சித்தம் செய்யப்படுவதாகன்னு சொல்கிறோம் ஆண்டவரே. உங்கள் விருப்பம் செய்யப்படுவதாகன்னு சொல்கிறோம். நீங்கள் சொல்லும்போது அப்படியே ஆண்டவருடைய சித்தம், விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்படுது. ஆமென். அவர் பெரியவராக இருக்கிறாரு, வல்லவராக இருக்கிறார். ஆமென். வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே, உம் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே, உம் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நீங்க தான் ஆண்டவர் எங்களுடைய தேடல். நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், பாதையெல்லாம் நெய்யாக பொழியச் செய்கின்றீர். வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகின்றீர், என் பாதையெல்லாம் நெய்யாக பொழியச் செய்கின்றீர். காண்பவர் நீர்தானே, காப்பவர் நீர்தானே, காண்பவர் நீர்தானே, தினம் காப்பவர் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்திய நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் ஃபேம் பேசப்படும். நித்திய நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் ஃபேம் பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. லபரஷகதரபா. அவர் வார்த்தையினால வானங்களை தோன்ற பண்ணாராம். அவர் தம்முடைய வார்த்தையினால வானத்தை, பூமியில் இருக்க சமுத்திரங்கள், சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும், மலைகள் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால தோன்ற பண்ணின தேவன் மனுஷனை உண்டாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதினாராம். அவர் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர், சகலத்தையும் உண்டாக்கின, சகலத்தையும் படைத்த அந்த சர்வ வல்லவர் தாங்க நமக்குள்ள இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ பாக்கியம் பெற்ற ஜனங்கள் தெரியுமா? அந்த சர்வ வல்லவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் எப்படி வார்த்தையினால சகலத்தையும் படைத்தாரோ, அந்த வார்த்தையாகிய தேவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறனால அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்க பேசும்போது உங்க வாழ்க்கையில எல்லா புதிய காரியங்களும் உருவாகிறது. இப்பொழுதே உருவாகுதுங்க. நீங்க துதிக்கும் போது இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க, எல்லா புதிய காரியங்களும் சிருஷ்டிக்கப்படுது. ஆமென். அவர் உங்களோட வருடத்தை நன்மையினால முடிசூட்டுகிறவரா இருக்கிறாரு. நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. அவர் நம்மளுடைய நமக்கு எப்பவுமே நன்மையான ஈவுகள், நன்மையான காரியங்களை தருகிறவரா இருக்காரு. நமக்கு ஒத்தாசை வருகிற பருவதானா அது அவர் தாங்க. அவற்றிலிருந்து மட்டும்தான் நமக்கு நன்மையான காரியங்கள் வருகிறது. நம்ம வாழ்க்கையை எப்படி வச்சிருக்காருன்னா, ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை,
பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்து வாழ்க்கையை தான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. வருஷத்தில் ஒரு மாதமும் நன்மை தான், நன்மையான காரியங்கள் தான், நன்மையான கனிகளை தான் புசிப்பீங்க. உங்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லுதுன்னா அப்படியே விசுவாசிங்க. நீங்கள் அப்படியே நம்பும்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நன்மையான காரியங்கள் நடக்க போகுது. ஒரு மாதமும் உங்களுக்கு நன்மையான மாதம் தான். ஏன்னா அந்த வார்த்தைகளை சொன்ன சர்வ வல்லவர், சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா யோசனையில் பெரியவராம், செயல்களில் மகத்துவமானவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. வசனம் சொல்லுது, நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் இப்போ உங்கள் அறிவுக்கு எட்டின வரைக்கும் தான் நீங்கள் யோசிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களை விட, நம்மளுடைய யோசனைகளை விட அவருடைய எண்ணங்கள் ரொம்ப பெருசுங்க. அவருடைய யோசனைகள் ரொம்ப பெரியது. ஏன்னா அவர் பெரியவர். அந்த பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறனால உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் தான் நடக்கும், நன்மையான காரியங்கள் தான் நடக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஓ ஷகலப தூரபலரியான் தரபலரபா ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. அவர் கண்மணி போல நம்மளை காக்கிறவர். வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கு. அப்போ உங்களை ஒரு பிரச்சனை தொட வருதா? உங்களுக்கு எதிராக யாராவது வர்றாங்களா? உங்களை தொடுறதுக்கு முன்னால் அவருடைய கண்மணியை தொடுறாங்கன்னு வசனம் சொல்லுதுங்க. யோசிச்சு பாருங்களேன். அப்போ அவருடைய கண்மணியை தொட்டுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வர முடியுமா? தொடவே முடியாது. அதான் ஆண்டவர் உங்களை கண்மணி போல காக்கிறவராக இருக்காராம். எப்படி கழுகு போல நம்மளை சுமக்கிறவராக இருக்கிறாராம். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ நல்ல தேவன் தெரியுமா? நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன்னு சொல்லிக்காரு. ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை ஏந்துகிறவராக இருக்கிறாரு, தாங்குகிறவராக இருக்கிறாரு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அதுலேருந்து உங்களை தப்புவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறாரு. அதான் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் நம்ம இருக்கிறனால, சர்வ வல்லவருடைய நிழலில் நம்ம தங்கி இருக்கிறனால அவருடைய சிறகுகளால் நம்மளை மூடி இருக்கிறாரு. அவருடைய செட்டைகளின் கீழே நம்ம அடைக்கலமாக வந்திருக்கிறோம். அதுதாங்க நம்மளுடைய தாபரம். அதனால் எந்த பொல்லாப்பும் எந்த வாதியும் உங்களை நெருங்காது. ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? அதனால் எந்த பிரச்சனையும் அவரை மீறி நம்மளை தொடவே முடியாது. அவர் கோழி எப்படி தன் குஞ்சுகளை அதுகளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அதனுடைய சிறகுகளால் எப்படி மூடுதோ, அதே மாதிரி ஆண்டவர் உங்களை தன்னுடைய சிறகுகளால் மூடுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ரிபலா ஷபரபான். வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை
தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினம்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. தினம்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. எல்லாம் உயர்த்துவோமா? ஓசானா 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 உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. அதாவது நம்ம தேடி போலங்க, அவர் நம்மளை தேடி வந்தார். பாவத்தில் இருந்த நம்மளை தேடி வந்தார், சாபத்தில் இருந்த நம்மளை தேடி வந்தார், மரண பள்ளத்தாக்கில் இருந்த நம்மளை தேடி வந்தார், படுகுழியில் சேற்றில் இருந்த நம்மளை தேடி அவர் வந்தாருங்க. எவ்வளோ நல்ல தேவன் தெரியுமா? அவர் தான் தேடி நம்மளை கண்டுபிடிச்சாரு. தேடி நம்மளை கண்டுபிடிச்சி நம்ம பாவத்தை கழுவி நம்மளை ரட்சித்தவராக இருக்கிறாரு. அவர் பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறாரு. அந்த பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமானவர் நமக்குள்ளே இருக்கிறனால நம்ம வாழ்க்கை ஒளி வீசுகிற வாழ்க்கை தாங்க. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறனால நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக தான் இருப்பீங்க. அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஏன் சொல்லியிருக்கிறாருன்னா, பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாகிய அவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறனால நம்ம எங்கே போனாலும் வெளிச்சந்தாங்க. இருளாக இருக்கிற இடத்துக்கு போகிறீங்களா, உங்களால் அந்த இடத்துல ஒளி வீசும், உங்களால் அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தான் வச்சிருக்கிறாரு. ஓ ஷகலப தூரமலரியான் தரபலபரபா. நன்றி, தேங்க்யூ லார்ட். இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், நான் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கேன், ஒரு ரிஜெக்ஷனில் இருக்கேன்னு சொல்லலாம். வசனம் சொல்லுது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்றான். ஆண்டவரை கூட ரிஜெக்ட் பண்ண தான் செஞ்சாங்க, ஆனால் அவர் தான் தலைக்கல்லாக இருக்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் ரிஜெக்ஷனில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, இன்றைக்கி உங்களை நோக்கி அந்த வார்த்தை தாங்க வருது. ஆண்டவர் தான் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்ற போகிறாரு. எங்கெங்கெல்லாம் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் உங்களை இம்பார்ட்டன்ட் பர்சனாக அவர் மாற்ற போகிறார். நீங்கள் தான் வேணும், இந்த இடத்துல நீங்கள் தான் முக்கியமான ஆள்னு அவர் உங்களை வைக்க போகிறாரு. அந்த இடத்துல எந்தெந்த இடம்லாம் இழந்து போயிட்டேன், அந்த ஸ்தானத்துலேருந்து நான் இழந்துட்டேன், அந்த ஸ்தானத்துலேருந்து நான் கீழே வந்துட்டேன்னு இன்றைக்கி நீங்கள் கவலையோடு வேதனையோடு இருக்கீங்களா, அதே இடத்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. ஆகாதுன்னு உங்களை தள்ளிட்டாங்களா, அந்த மூளைக்கு தலைக்கல்லாக உங்களை தான் ஆண்டவர் வைக்க போகிறார். நீங்கள் தான் அந்த இடத்துல தலைக்கல்லாக இருக்க போகிறீங்க. நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் கீழாயிட்டேன்னு நினைக்கிறீங்களா, அங்கே உங்களை ஆண்டவர் மேலாக வைக்க போகிறாரு. வாளான மாதிரி உங்கள் நிலைமை இருக்கா, இல்லைங்க, உங்களை தலையாக மாற்ற போகிறாரு, தலையாக வைக்க போகிறாரு, உங்களை மேலாக்க போகிறாரு. வெட்கமான இடங்களில் நீங்கள் தலை குனிஞ்சு நின்ன இடத்துல எல்லாம் உங்கள் தலையை நிமிர பண்ணுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறாரு. உங்கள் இனி வருகிற நாட்கள் வெட்கத்தின் நாட்கள் அல்லங்க, நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கிற நாட்கள், உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற நாட்கள், நீங்கள் மேலாகிற நாட்கள், நீங்கள் தலையாகிற நாட்கள், நீங்கள் மூளைக்கு தலைக்கெல்லாம் உங்க வைக்கிற நாட்கள் தான் இனி வருகிற நாட்கள். இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் துக்க நாள் முடிந்து போயிட்டுரு, உங்கள் துக்க நாள் முடிஞ்சு போயிடுச்சுங்க. இனிமேல் அது உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. இனி அழுகை உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. இனி சந்தோஷம், அக்களிப்பு தான், சமாதானம், சந்தோஷம் தான். நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூற போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சாட்சியாக உங்களை நீங்கள் இருக்கிற இடத்துல நிறுத்த போகிறார். ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே,
நீங்கள் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆவியானவரே. இன்றைக்கி இந்த ஆராதனை எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒரு குடும்பத்துலேயும் எந்தெந்த இடத்துலலாம் அவங்க வெட்கத்தை பார்த்தாங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் அவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்களோ, அந்த இடத்துலலாம் நீங்கள் உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இனி வருகிற நாட்கள் அவங்களுக்கு உயர்வின் நாட்களாக இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு ரெண்டத்தனையான பலனை நீங்கள் திருப்பி தருகிற நாட்களாக இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். இழந்ததெல்லாம் அவங்க திரும்ப 7 மடங்கு திரும்ப அவங்க பெறுவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. அப்படியே அந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை விசுவாசித்து அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். அந்த வார்த்தையை இனி வருகிற நாட்களில் எங்களை நீங்கள் சாட்சியாக நிறுத்த போகிறீங்க. நீங்கள் பண்ண போகிற மிராக்கிளுக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. எல்லாரையும் ஒரு விஷயம் உங்கள் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ரிவைவல் வொர்ஷிப் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த ரிவைவல் வொர்ஷிப் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. கர்த்தர் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார். தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எழுந்தருள்வாராக, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. தேவனுடைய வார்த்தை எழுந்தருள்வதாக, வெளிப்பாடு எழுந்தருள்வதாக, ரெவலேஷன் எல்லா திருச்சபைகளிலும் எழுந்தருளுவதாக. தேவனை குறித்த வெளிப்பாடு, இயேசுவை குறித்த வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு அனைவருக்கும் உண்டாவதாக. விசேஷமாக தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, எல்லா திருச்சபைகளுக்கு, போதகர்களுக்கு, எல்லா தேவனுடைய ஊழியர்களுக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு, இதுவரைக்கும் அவர்கள் அடைந்த வெளிப்பாட்டை காட்டிலும் நெக்ஸ்ட் லெவல், அடுத்த லெவலில் ஒரு வெளிப்பாடு உண்டாவதாக. தேவனுடைய ஆசீர்வாதங்களையும், தேவனுடைய வரங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய வரங்களையும் அடைந்து இன்னும் தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இந்த உலகம் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பிரமிப்படையத்தக்கதான பெரிய காரியங்களை செய்யும்படியாக அன்று இயேசு கிறிஸ்து செய்தது போல, இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் செய்தது போல, அப்போஸ்தலர்கள் செய்தது போல பெரிதான காரியங்கள், உலகை பிரமிக்க வைக்கிற காரியங்கள் இந்த வருகின்ற வருடத்திலே, வருகின்ற நாட்களிலே, நம் எதிர்காலங்களிலே இப்பொழுதே நடைபெறுவதாக. ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு இந்த ரிவைவல் வொர்ஷிப் மூலமாக தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 44வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்ப்போம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, எனக்கு என் தாசனே, என் மகனே, என் மகளே, நான் சொல்வதை கேள். ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட என் பிள்ளையே, நான் சொல்வதை கேள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறார்னா, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க ஒரு 3 வரிகளை நம்ம பார்க்கிறோம். உன்னை உண்டாக்கினவரும், ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அடுத்தது பார்க்கிறோம், உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, உண்டாக்கப்படுவதற்கும் உருவாக்கப்படுவதற்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. இங்க பாருங்க, ஆண்டவர் இங்க பாருங்க, ஒரு கிளாத்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம ட்ரெஸ் தச்சு போடுறோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை உண்டாக்குறது ஒரு வேலை. ஏன்னா அது ஒரு மெட்டீரியல், பல மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியலை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதை உண்டாக்குவது. இல்லைனா ஒரு இரும்போ, ஒரு அலுமினியமோ, ஒரு சில்வரோ, அதை உண்டாக்குறது ஒரு வேலை. அதை உண்டாக்கிட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், இப்போ அந்த கிளாத்தை ஒரு அழகான டிசைன் பண்ணி, அழகான ஒரு ஷர்ட்டாகவோ இல்லை ஒரு அழகான ஒரு பேண்டாகவோ அப்படி அதை கட் பண்ணி, அதை ஒரு டிசைன் பண்ணி டிசைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உருவாக்குவது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தாங்க ஆண்டவர் நம்ம தாயின் கற்பத்தில் நம்மை உருவாக்கிட்டாரு. தாயின் கற்பில் நமக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டாரு. உங்கள் மேலே ஒரு அழைப்பை வச்சுட்டாரு, உங்கள் மேலே ஒரு தரிசனத்தை வச்சுட்டாரு. அந்த தரிசனத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்காக உங்களை அழகாக டிசைன் பண்ணிட்டாரு. பாருங்க, நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
பிரதர் என்னோட அழைப்பு என்னன்னு தெரியல, ஆண்டவர் என்னை எதுக்கு படைச்சாருன்னு தெரியல, எந்த நோக்கத்துக்காக நான் இருக்கிறேன்னு தெரியல அப்படின்னு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இன்னும் சில பேர் கர்த்தர் தன்னை எப்படி டிசைன் பண்ணாரோ அந்த டிசைனை விட்டுட்டு வேறொரு டிசைனில் இருக்கிறீங்க. எந்த அழைப்புக்கு உங்க அழைச்சாரோ அந்த அழைப்பை விட்டுட்டு வேறொரு அழைப்பில் இருக்கலாம். எந்த இடத்துல உங்களை வைக்கணும்னு ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தாரோ அந்த இடத்துல இல்லாமல் நீங்கள் வேற இடத்துல இருக்கலாம். இங்கே பாருங்க, உங்கள் அழைப்புக்கு நேராக வந்துடுங்க. எதற்காக நீங்கள் படைக்கப்பட்டீங்களோ அந்த படைப்பின் நோக்கத்துக்கு நேராக வந்துடுங்க. இங்கே பாருங்க, இந்த ஒரு மைக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது ஒரு ஸ்பீக்கராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அது ஸ்பீக்கராக இருக்க போச்சுன்னா அது காலம் முழுவதற்கும் அது பயன்படாது. அதே மாதிரி தான் ஒரு ஸ்பீக்கரும் அது மைக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்துச்சுன்னா அந்த ஸ்பீக்கர் காலம் முழுவதும் பயன்படாமலேயே போயிடும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். இங்கே பாருங்க, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோமோ அது பார்க்குறோம். பிலிப்பியரில் பார்க்குறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, ஆண்டவர் நம்ம எதற்காக பிடித்தாரோ அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை எதற்காக உண்டாக்கினாரோ அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதற்காக நம்மை உருவாக்கினாரோ, எதற்காக நம்மை டிசைன் பண்ணாரோ அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதன் மேல் ஒரு ஆசை வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், வெளியே பார்த்துட்டு ஆஹா அந்த டிசைன் நல்லா இருக்கு, அந்த டிசைனாக நம்ம மாறிடலாமா, இந்த அழைப்பில் என்ன இருக்கு, ஒருவேளை ஒரு அப்போஸ்தலராக இருந்தால் என்ன பிரயோஜனம், பாஸ்டராக மாறலாமா, இல்லை பாஸ்டராக இருக்கிறனால என்ன பிரயோஜனம், இவாஞ்சலிஸ்டாக மாறலாமா, இல்லை இவாஞ்சலிஸ்டாக இருக்கிறனால என்ன பிரயோஜனம், ப்ராஃபட்டாக மாறலாமா, இல்லை ப்ராஃபட்டாக இருக்கிறனால என்ன பிரயோஜனம், ஒரு டீச்சராக மாறலாமா, இல்லை டீச்சராக இருக்கிறனால என்ன பிரயோஜனம், அழகா வேற பொசிஷனுக்கு ஏதாவது மாறலாமா, எது இன்றைக்கு உலகத்தில் ஃபேமஸாக மாறுமோ அதுக்கு மாறிடலாமா, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கலாமான்னு மாறுவது ஊழியம் அல்ல. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவர் எங்கே நம்மளை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கணும். மற்றவங்க டிசைன் அழகா இருக்கு, ஆஹா இது என்னடா இது, நமக்கு ஆண்டவர் வச்ச டிசைனை விட அந்த டிசைன் நல்லா இருக்கு, இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு மாறுவதற்காக நாம் உருவாக்கப்படவில்லை. இங்க பாருங்க, ஆண்டவர் நமக்குன்னு ஒரு டிசைன் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு டிசைன் வச்சிருக்கிறாரு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க பாருங்க, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிறவன் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவிக்கு ஒப்பா இருக்கிறான்னு சொல்லுது. இங்க பாருங்க, தன் ஸ்தானத்தை விட்டுட்டு கர்த்தர் உங்களுக்கு வச்ச பொசிஷனை விட்டுட்டு வேற ஒன்று மேலே ஆசைப்பட்டு நீங்கள் போனீங்கன்னா இதுவும் இல்லாமல் போயிடும். எங்கேயாவது போய் அலைஞ்சிட்டு எங்கேயாவது வேற இடத்துல செட்டில் ஆகலாமா, வேற இடத்துல போய் உக்காந்துடலாமா, நமக்கு இதை விட ஒரு பெஸ்ட் கூடு கிடைக்குமா அப்படின்னு அந்த குருவி தன் கூட்டை விட்டு வெளியே போச்சுன்னா பாருங்க, அதுவும் இல்லாமல் போய் அது வெளியே வர இடமும் இல்லாமல் போய் அது ஒரு அனாதையாக மாறிடும். பாருங்க, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உனக்கு வைத்த உன் கூட்டில் இரு. ஹல்லேலூயா. அது ஒரு சின்ன கூடா இருக்கலாம், அந்த சின்ன கூட்டில் சுற்றி ஒரு 5 பேர் மட்டும் இருக்கலாம், இல்லை 50 பேர் மட்டும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும். ஆண்டவர் உன்னை எங்கே உண்டாக்கி இருக்கிறாரோ, எங்கே உருவாக்கி இருக்கிறாரோ அங்கே நீ இருக்கணும். இங்கே பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். வேற எந்த டிசைனையும் பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வடிவமைத்த டிசைன் பெஸ்ட் டிசைனுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினால் நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேற எதுவும் பிடித்து கொள்ளக்கூடாது. சில அழகான டிசைன் இருக்கலாம், சில பேர் இப்போ அழகாக பாடல்கள் பாடலாம், ஆகா அவர்கள்லாம் நல்லா பாடல்கள் போட்டு ஃபேமஸ் ஆகுறாங்க, நம்மளும் போடுவோம் ஒரு 4 பாட்டு ஃபேமஸ் ஆகிடலாம். அது வேலைக்காக, அது பிரதர் 4 பேர் நல்லா இந்த தெரு பிரசங்கம் பண்ணுறாங்க, அதனால் நம்மளும் போய் நல்லா தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம், அது ஒன்றும் வேலைக்காகாது பிரதர். நிறைய பேர் இப்போ ப்ராஃபஸி பண்ணுறாங்க, அப்படியே நம்மளும்
பயங்கரமாக வந்து ஒரு ப்ராஃபஸி 4-5 ப்ராஃபஸி பண்ணி அப்படியே ஒரு கலக்கிடலாம், அதுவும் வேலைக்கு ஆகிடாது பிரதர். ஆண்டவர் உனக்கு என்ன வச்சிருக்கிறாரு? உன்னுடைய காலிங் என்ன? உன் தாயின் கருவிலேயே உனக்கு ஒரு அழகான டிசைன் பண்ணிட்டாரு. அந்த டிசைனுக்கு நீ வந்துரு. அந்த உருவாக்கினவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால தான் அதுக்கு அடுத்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் யார் தெரியுமா? நமக்கு துணை செய்கிறவர். அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர், எவ்வளவு பெரிய கடவுள். அவர் நமக்கு என்ன செய்கிறாராம்? துணை செய்கிறாராம். அப்படின்னா உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு உதவி செய்கிறார்? நீ எதற்காக உண்டாக்கப்பட்டியோ, நீ எதற்காக உருவாக்கப்பட்டியோ, அதன் நோக்கம் நிறைவேற அவர் நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் உனக்கு துணை செய்கிற கர்த்தர், உன் கூட நிற்கிற கர்த்தர். எதற்காக நிற்கிறார்? அவர் நீ எதற்காக உண்டாக்கப்பட்டியோ, எதற்காக உருவாக்கப்பட்டியோ, அதை ஃபுல்ஃபில் பண்ற வரைக்கும், அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அந்த கர்த்தர், நம் கர்த்தர் பெரியவர். அவர் நம் கூட நிற்பார். ஹல்லேலூயா. கடவுள் கூட நின்னா வேற எது வேணுங்க இந்த உலகத்தில்? அவர் கூட நிற்பார். எதற்கு நிற்பார்? ஏன்னா கூட நிற்கிறவர் தான் உன்னை உன்னை உண்டாக்கினவர். இந்த கூட நிற்கிறவர் தான் உன்னை உருவாக்கினவர், உன்னை டிசைன் பண்ணவர். எந்த நோக்கத்துக்காய் உன்னை டிசைன் பண்ணாரோ அந்த டிசைனை நிறைவேற்றுவதற்காக, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கூடியே நிற்பார். நீ ஓன் டிசைனை விட்டுட்டு வேற டிசைனில் போய் நின்று இந்த டிசைனில் ஏதாவது சாதிச்சிடலாமா, இல்லை அந்த டிசைனில் சாதிச்சிடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணோன்னா அதற்கு ஆண்டவர் கூட நிற்க மாட்டார். அதற்கு ஆண்டவர் துணை செய்ய மாட்டார். அதுலேயும் நீ போகலாம், அதுலேயும் நீ செய்யலாம். ஏதோ 10 11 இருக்கிற வாழ்க்கை இல்லைங்க. ஆண்டவர் எதற்காக உன்னை உண்டாக்கினாரோ, எதற்காக உன்னை அழகாக டிசைன் பண்ணாரோ, அழகாக நீங்கள் பாருங்க, ஆதாம அந்த மண்ணை எடுத்து அதை அழகாக பிசைந்து அதை அழகாக ஆதாம உருவாக்கினார் இல்லைங்க. அப்படிதாங்க ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் உங்கள் ஒவ்வொருவரையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்கள் ஒவ்வொருவரையும் அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. உங்க மேல இருக்கிற ஊழியத்தை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. உங்க தரிசனத்தை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் டிசைன் பண்ணி வச்சுட்டு அழகா என்ன பண்றாருன்னா உங்களுக்கு உதவி செய்கிறவர். நீங்க நினைக்கிறீங்களா, பிரதர் என்னுடைய ஊழியத்துக்கு உதவி செய்ய யாருமே இல்லை பிரதர், என்னுடைய சர்ச்சுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை பிரதர். அவரே உங்களுக்கு உதவி செய்கிறார். அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்கிறார். அந்த ப்ராஜெக்ட், அந்த தரிசனத்தை, அந்த ஊழியத்தை கொடுத்தது அவர். அதற்கான தேவைகளை சந்திப்பதும் அவர். அவர் உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு துணை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம், எதிரிகள் இஸ்ரவேலை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஐயோ அவர்கள் தெய்வம் அவர்களோட கூட இருந்து யுத்தம் செய்கிறார், நம்மால ஒன்றும் செய்ய முடியாது, ஓடுவதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய இடங்களை பார்ப்போம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர்களோடு கர்த்தர் இருந்ததை பார்ப்போம். இடி முழக்கங்களை உண்டாக்குவார். வானத்திலிருந்து இடி முழக்கங்களை உண்டாக்கி பூமியை அதிர செய்வார். எதிரிகளெல்லாம் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுவார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அவர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் கூட இருந்து நம்மளை வழிநடத்துவார். உங்களை உண்டாக்கியவர், உங்களை உருவாக்கியவர், உங்களுக்கு துணை செய்கிறவர் நம் கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நீங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்க செய்வோம்ல. நம்ம பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்வோம்? குழந்தையை பெற்று எடுத்துட்டோம்னா அழகா அதுக்கு வந்து படிக்க, சின்ன குழந்தையிலிருந்து அதை பார்க்கறதுலேருந்து, அதை கவனிக்கிறதுலேருந்து, அதை கேர் பண்ணுறதுலேருந்து, அதை ஸ்கூலில் சேர்க்கறதுலேருந்து, அது காலேஜுக்கு சேர்க்கறதுலேருந்து, அதுக்கு கல்யாணம்
கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலேருந்து அதுக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய பார்க்கறதுலேருந்து இது எல்லாவற்றையும் நம்ம குழந்தைக்காக நம்மளால் பிறக்கப்பட்ட ஒரு குழந்தைக்காக நம்ம என்ன செய்வோம்னா எவ்வளோ எஃபர்ட் போடுவோம். ஏன்னா அது நம்ம கடமை, நம்ம பொறுப்பு. நம்ம தான் குழந்தைய பெற்றெடுத்தோம், அதனால் நம்ம தான் அதை பராமரிக்கணும், நம்ம தான் பாதுகாக்கணும், அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம தான் செய்யணும்னு பொறுப்பாக இருந்து அதை ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவனோ நல்லவனோ கெட்டவனோ அது எவனோ அவன் என்ன செய்வானா அவனால் அவன் பெற்ற குழந்தைக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வாங்க. இதே தான் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு செய்யப்பட்ட டிசைன் கர்த்தரால் செய்யப்பட்டது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அவரு கொடுத்துட்டு உங்களை அனாதையாக விட்டு போகிறதுக்கா இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத மனிதர்களாகிய நாமே நமக்குரிய பொறுப்புகளை பர்ஃபெக்டாக செய்யும் போது, கரெக்டாக செய்யும் போது, அப்படியே பஞ்சுவாலிட்டியாக செய்யும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒரே தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நமக்கு எவ்வளவு பர்ஃபெக்டாக இருப்பார்ன்றதை பாருங்க. அவர் கொடுத்த ப்ராஜெக்டை, அவர் கொடுத்த ஊழியத்தை, தரிசனத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. பண தேவை இருக்குதா, ஆட்கள் தேவை இருக்குதா, என்ன தேவை இருந்தாலும் அதை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு செடியை நெட்டி வைக்கிறீங்க, அதுக்கு ஒரு விதையை போடுறீங்க, அதுக்கு தண்ணி ஊற்றி அது அழகாக செடியாக வந்து மரமாகிற வரைக்கும் எவ்வளோ கேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அது விதையிலேருந்து ஆரம்பித்து அது செடியாகி அது மரமாகி அது பூத்து காய்த்து கனிகளால் தேசத்தை நிரப்புகிற வரைக்கும் அவர் பார்த்து கொள்வார். ஆண்டவராகிய இயேசு பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த கான்சியஸ் வரணுங்க. ஏதோ ஒரு பண பிரச்சனை இருக்கா, பண போராட்டம் இருக்கா, அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஏன்னா இதை டிசைன் பண்ணினதே அவர் தான்ப்பா. உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கா, ஒரு போராட்டம் இருக்குதா, ப்ராப்ளம்ஸ் இருக்குதா, அதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் இதை டிசைன் பண்ணதே அவருப்பா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திற்கு முன்பாக ஒரு பெரிய எரிகோ வாள் மாதிரி இருக்கா, செங்கடல் மாதிரி நிற்குதா, பிரச்சனையே இல்லை. அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். இங்கே பாருங்க, ஆண்டவர் சொன்னார் எனக்கு, எப்பா இந்த இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தில் இருந்தாங்களாப்பா, அவங்கள அங்கேருந்து வர சொல்லும் போது நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன், வாப்பா உன பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தானே உன்னை கூப்பிட்டேன். அவங்க கிளம்பி வந்தாங்க. கிளம்பி வந்த உடனே பார்த்தா ஒரு செங்கடல் இருந்தது. அதை பார்த்து பயந்து நடுங்கிட்டாங்க. அதே அந்த ஜனங்கள்கிட்ட, நீங்களாம் கிளம்பி வாங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு செங்கடல் இருக்கு, அதை நான் பிளப்பேன், அதுக்குள்ளே நீங்கள் நடந்து போவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு ஆள் வந்திருக்க மாட்டான், ஒரு பையன் வந்திருக்க மாட்டான். இன்னொன்று, இந்த மோசஸே போயிருப்பாரான்றது ஒரு மிகப்பெரிய டவுட் தான். ஏன்னா ஆண்டவர் அவரை கூட்டப்பயே பல கேள்விகளை கேட்டவர் தான் இந்த மோசஸ். இது எப்படி ஆகும், நான் போல வேற யாரையாவது அனுப்புங்க அப்படி இப்படின்னு சொன்னவர் தான். அதனால் இங்கே பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, எகிப்தில் இருந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு பிரச்சனைகளை சொல்லவில்லை, ஆசீர்வாதத்தை தான் சொன்னார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? பிரச்சனைகளை பார்த்து கொள்ள போவது அவர், ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து அனுபவிக்க போவது இவர்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அதான் ஆண்டவர் சொன்னாரு, அப்பா அவங்க கிட்ட வந்து வாங்க செங்கடல் இருக்கு, நான் பிளப்பேன், நீங்கள் செங்கடல் நடுவில் நடந்து போனோம், அடுத்தது யோர்தான் வரும், அது புரண்டு ஓடும், அதை நான் அப்படியே நிப்பாட்டுவேன், நீங்கள் அப்படியே கடந்து வருவீங்க. அடுத்தது எரிகோ வரும்பா, எரிகோவை நீங்கள் ஆர்ப்பரிப்பீங்க, அது இடிஞ்சு விழும். அடுத்தது அமலேக்கியர் வருவான், அடுத்தது எபூசியர் வருவான், அப்புறம் கானானியர்கள் வருவாங்க, உங்களுக்கு எதிரிகள் பெலிஸ்தியர்கள் வருவாங்க. இதெல்லாம் சொல்லியிருந்தா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பாங்களா? ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா நம்ம மோசஸ் கூட கிளம்பியிருப்பாரான்றது தெரியல. ஏன்னா இதெல்லாம் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆண்டவர் அதை பற்றிலாம் எதுவுமே பேசிக்கலாங்க. என்னம்மா பண்ணார்? அவர் அழைத்தார். ஆனால் அழைத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராப்ளம்ஸை பற்றி அவர் வந்து பேசவே இல்லை, சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா?
எப்போ பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, அது ஏன் வேலை, ஓ வேலை இல்லை. ஒன்னால் ஒரு செங்கடலை தாண்ட முடியாது, ஒன்னால் ஒரு யோர்தானை தாண்ட முடியாது, ஒன்னால் ஒரு எரிகோவை இடிக்க முடியாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் என்னுடைய பாட்டு, அதெல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலைப்பா. நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? உன்னுடைய பார்வை, நான் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணேனோ அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே தான் இருக்கணும். நான் உன்னுடைய பார்வை, நான் உன்னை எதற்காக டிசைன் பண்ணனோ அது மேலே தான் இருக்கணும். உன்னுடைய பார்வை, நான் எதற்காக உன்னை அழைத்தேனோ அதன் மேலே தான் இருக்கணும். இன்னைக்கு என்னமாயிடுச்சு, எல்லாரும் ஆண்டவர் எதற்காக நம்ம அழைத்தாரோ, எதற்காக நம்மை அபிஷேகம் பண்ணினாரோ, எந்த அழைப்பை நம்ம மேல் தரிசனத்தை வைத்தாரோ அது பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம திடீர்னு இந்த பார்வையை விலக்கி, ஆஹா செங்கடல், ஆஹா எரிகோ, ஆஹா யோர்தான், ஐயோ வந்துட்டான் பெலிஸ்தியர் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை நம்ம வேலையே இல்லைங்க. நம்ம வேலை என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு வைத்ததை தான் நீர் பார்க்க வேண்டும், அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. என்னடா ஆண்டவர் சொல்லி தானே ஆரம்பித்தோம், உடனே ஒரு அட்டாக்கா, உடனே ஒரு வார்ஃபேரா? ஆண்டவர் சொன்னார், எப்பா நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை தொடர்ந்து செய், அதை தொடர்ந்து செய். இப்போ நீ லாஸ்ன்னு பார்க்குறீல, இப்போ ஒரு ஃபெயிலியர்னு பார்க்குறீல, அதெல்லாம் பார்க்காத, அதை நான் பார்த்துக்கிறேன்னாரு. அல்லேலூயா. அதை நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதை மாத்திரம் பார், அதை மாத்திரம் பார்த்து நீ பாட்டுக்கு இலக்கை நோக்கி ஓடு. அவ்வளோதான் நம்ம வேலை. இலக்கை நோக்கி, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிற இலக்கை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். இதை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம். அதெல்லாம் நம்மளால், நம்ம பலத்தால் ஒரு இம்மி அளவு கூட நம்மளால் நகர்த்த முடியாது. அதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அவருக்கு அதெல்லாம் சாதாரணமானவைகள். அவருக்கு அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஒரு கணக்கிலேயே வச்சுக்க மாட்டாருங்க. அதெல்லாம் அவருடைய பலத்துக்கும் அவருடைய சத்துவத்துக்கும் அவருடைய சக்திக்கும் முன்னாடி அவைகள் எல்லாம் கால் தூசிகள் கூட கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம செய்யணும், இதுவா செங்கடலா, இது பண தேவையா, ஓ இந்த போராட்டமா, இந்த பிரச்சனையா, இந்த பீப்புள் பிரச்சனை பண்றாங்களா, அதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஐயா, என்னுடைய வேலை, என்னுடைய பந்தய பொருள், என்னுடைய வேலை. எனக்கு முன்பாக ஒரு தரிசனம் இருக்கிறது, எனக்கு முன்பாக ஒரு இலக்கு இருக்கிறது, எனக்கு முன்பாக ஒரு ஊழியம் இருக்கிறது, என் மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. இதை தான் நான் பார்த்து ஓடுவேன், இதற்காகத்தான் நான் வாழுவேன், இதைத்தான் நான் பார்ப்பேன். எது வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். ஏனென்றால் என் கூட துணை செய்கிறவர் ஒருத்தவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 44:2 சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அதை விட வேற என்னங்க வேணும்? கடவுள் ஒரு மனிதனோடு நிற்கும் போது அந்த மனிதனுக்கு வேற என்ன பயம், வேற என்ன கவலை இருக்கு சொல்லுங்க? கர்த்தர் நம்ம எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நோக்கி நாம் ஓடக்கடவோம். நம்ம எல்லாரும் இப்போ சேர்ந்து ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நோக்கி ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே என்னோடு சேர்ந்து ஜெபம் செய்யுங்க. அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். இந்த வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, என்னோடு கூடுத அப்பா இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகள் அப்பா எங்கே இருக்கிறாங்களோ எல்லாருடைய மத்தியில் நீங்கள் இறங்கி வாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வைத்த டிசைனை, நீங்கள் எங்களுக்கு வைத்த தரிசனத்தை விட்டு விலகினோம். எங்களை மன்னித்து கொள்ளுங்க. திரும்ப வருகிறோம், என்னிடத்தில் திரும்புன்னு அப்பா ஏசாயா 44:22 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, நாங்கள் உங்களிடம் திரும்புகிறோம், நாங்கள் உங்கள் பக்கம் திரும்புகிறோம். ஆண்டவரே, உங்களை நோக்கி வருகிறோம். எங்களுக்கு நீர் வைத்த தரிசனத்தை நோக்கி வருகிறோம். எங்கள் மேலே வச்ச அழைப்பை நோக்கி வருகிறோம். எங்கள் மேலே வச்ச அபிஷேகத்தை நோக்கி வருகிறோம். நாங்கள் உங்களை நோக்கி வருகிறோம். நாங்கள் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை நோக்கி வருகிறோம். நாங்கள் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை நோக்கி வருகிறோம். ஆண்டவரே, அந்த தரிசனத்தை நோக்கி நாங்கள் எங்களை திருப்புகிறோம். ஆண்டவரே, இதனால் சில நாட்களை நாங்கள் இழந்தோம், சில காலங்களை நாங்கள் வீணடித்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளை இழந்தோம். எங்களை மன்னியுங்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை
நோக்கி திரும்புகிறோம் ஏசப்பா. எங்கள் தரிசனத்தை நோக்கி நாங்கள் திரும்புகிறோம். நீங்கள் எங்கள் தாயின் கருவில் எதற்காக எங்களை உருவாக்கினீர்களோ அதை நோக்கி நாங்கள் திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களை உங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை டிசைன் பண்ணுங்க. நாங்களே எங்களை டிசைன் பண்ணிக்கிறது வேணாம் ஏசப்பா. நாங்களே எங்களை டிசைன் பண்ணிக்கிறது வேணாம். நாங்களே எங்களை அலங்கரித்து கொள்வது வேணாம். நீங்கள் எங்களை அலங்கரிங்க. நாங்களே எங்கள் புது ஊழியத்தை உருவாக்கிற வேணாம். நீங்கள் எங்களுக்கு வச்ச ஊழியத்தில் நாங்கள் ஊழியம் செய்ய அப்பா எங்கள் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. நானே வழி, நானே சத்தியம், ஜீவன் நீங்கள் சொன்னீங்க. உங்கள் வழியில் நாங்கள் நடக்க, நீங்கள் நியமித்த பாதையில் நடக்க ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போவது உங்களுக்கு நல்லது. நான் போவேனே ஆகில் சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார்னு சொன்னார். ஹோலி ஸ்பிரிட், நாங்கள் உங்களை பிடித்து கொள்கிறோம். நீர்தான் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். நீர்தான் எங்களை தரிசனத்தை நோக்கி எங்களை வழி நடத்துகிறவர். நீர்தான் எங்களை பிதாவாகிய தேவன் எதற்காக எங்களை உண்டாக்கினாரோ, எதற்காக எங்களை உருவாக்கினாரோ, எதற்காக எங்களுக்கு ஒரு டிசைனை ஏற்படுத்தினாரோ, அழைப்பை கொடுத்தாரோ, தரிசனத்தை கொடுத்தாரோ, அதை நோக்கி வெற்றியாக எங்களை வழி நடத்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. நீர்தான் பரிசுத்த ஆவியானவரே. எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துக்கிறோம். உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். எங்கள் சித்தம் அல்ல, எங்கள் விருப்பம் அல்ல. உங்கள் சித்தம், உங்கள் நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாய் மாறியதற்காய் நன்றி. அநேக ஜனங்களுக்கு போகட்டும், ஊழியர்களுக்கு போகட்டும், தேவ பிள்ளைகளுக்கு போகட்டும். சத்தியம் விருத்தி அடையட்டும். தேவ வார்த்தை விருத்தி அடையட்டும். இந்த வார்த்தைகள் அநேக நாடுகளுக்கு யார் யாருக்கு போகணும் இருக்கோ எல்லா பிள்ளைகளுக்கும், விசுவாசிகளுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும், ஊழியர்களுக்கும், திருச்சபைகளுக்கும் போவதாக என்று சொல்லுகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கப்படுவதாக. தேசத்திலே, இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தை எழுந்தருள்வதாக. தேவனுடைய வார்த்தையில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு. தேவனுடைய வார்த்தையில் ஆரோக்கியம் உண்டு. தேவனுடைய வார்த்தையில் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வார்த்தைகள் 8 திக்கும் ஆண்டவரே பரவட்டும், பரவட்டும், பரவட்டும். ஹல்லேலூயா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும், ஊழியர்களும் அவர்களுடைய ஆண்டவரே தரிசனத்தை நோக்கி திரும்புவார்களாக. இந்த உலகம் காட்டுகிற ஆசைகளை நோக்கி திரும்பியவர்கள், சாத்தான் காட்டுகிற மாம்ச இச்சைகளை நோக்கி திரும்பியவர்கள், பாவத்தை நோக்கி திரும்பியவர்கள், ஏன் ஊழியத்திலேயே அந்த ஊழியம் நன்றாக இருக்கிறது, இந்த ஊழியம் நன்றாக இருக்கிறது என்று ஊழியத்தையே மாற்றியவர்கள் ஆண்டவரே, ஆண்டவர் எதற்காக அவர்களை அழைத்தாரோ அந்த அழைப்பை நோக்கி திரும்புவார்களாக. ராதாராம ரூஷியாதலாஹதரா யாக்குரி மால்கரா ரியாத்த ராகோ தூரு ரியாத்தோ ரூபோ டூருமோரு டிரிமாரா டாரா. காலத்தை வீணாக்கியவர்கள் ஆண்டவரே, இனிமேல் ஒரு செகண்ட் கூட அவங்க காலத்தை வீணடிக்க கூடாது. அவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தையை, இந்த மெசேஜை அநேகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள், ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.